கழக தலைவர் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இளைஞர் அணி வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இளைஞர் அணி வெல்கவே. நின்று கொண்டிருக்கின்ற இளைஞரை தலைமையாக தயவு செய்து வாங்க, அப்படியே வாங்க, வந்துருங்க. ஒயிட் நெட் போட்டுக்கு மட்டும் வாங்க, மீதி பேர்ல கொஞ்சம் வேகமா போங்க, கொஞ்சம் ஸ்பீட். ஸ்பீடா வாங்க, மனசெல்லாம் ரெடியா போங்க, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞருடைய சிலைகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த சுடர் ஓட்டத்தை இங்கிருந்து துவங்கி வைக்கின்ற நிகழ்வு இன்று தொடங்கி அடுத்த 2 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர் அளவுக்கு சேலத்திற்கு இந்த சுடரை கொண்டு செல்கின்ற இந்த நிகழ்வை துவங்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் திரு சேகர்பாபு அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், அதே போல மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 முறை தள்ளி வைக்கப்பட்டு டிசம்பர் 17 நடக்க வேண்டிய மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி, இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. தலைவர் அவர்கள் இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை நம்ம நிறைவேற்றி காட்டணும். எந்த ஒரு இயக்கமும் தேர்தல் வருவதற்கு முன்பு மாநாடு நடத்துவாங்க, அது தாய் கழகம் தான் நடத்தும். இந்த முறை ஒரு அணிக்கு, அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவோம், இந்த இளைஞரணிக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய அணியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, எனக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நான் இளைஞரணி செய்வதாக 2019 ஆண்டு பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 பேர் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கணும்னு தலைவர் உத்தரவிட்டார். அதை செய்து முடித்தோம். அதே பல்வேறு பணிகள், ஒரு தொகுதிக்கு 10,000 பேர், கிட்டத்தட்ட 25 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம். அதன் பிறகு 4 லட்சம் பேருக்கு நிர்வாகிகள் அந்த பணிகளை கொடுத்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நேர்காணல் பண்ணி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம். மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த பணிகளை வச்சு அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சோம். அதுபோல பயிற்சி பாசறை கூட்டங்கள் 234 தொகுதியிலும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தி முடிச்சோம். இப்போ இல்லந்தோறும் இளைஞரணி நிகழ்ச்சி நடத்தி வீடு வீடா போய் இளைஞரணி உறுப்பினர்களை நம்ம சேர்த்தோம். இப்ப எல்லாத்தையும் விட மிக மிக முக்கிய ஒரு பணியாக இந்த 2வது மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு 2007ஆம் வருடம் நடந்துச்சு.
இப்ப இந்த இரண்டாவது மாநில மாநாடு தலைவர் நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. இதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்போம். இன்னொன்று, இந்த மாநாட்டுக்கு பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. கடந்த 9 வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் இழந்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில அனைத்து மாநில உரிமைகளையும் இழந்திருக்கிறோம். கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடந்ததில்லை அப்படிங்கிறத நம்ம மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக நடத்தி காட்டுவோம். அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளன. எனவே நீங்க அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இனிமே இப்படி ஒரு மாநாடு இந்திய வரலாற்றிலே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்க அந்த மாநாட்டுக்கு தேடி தரணும் கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த சுடர் அடுத்த 2 நாட்களுக்கு நம்முடைய தோழர்கள், இளைஞரணி தோழர்கள் சேலத்திற்கு எடுத்துட்டு வர போறாங்க. அவங்களுக்கும் நீங்களும் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நாம் 21ஆம் தேதி சேலத்தில் சந்திப்போம். 20ஆம் தேதியே பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. 20ஆம் தேதி மாலை நம்முடைய தலைவர் அவர்கள் 5 மணிக்கெல்லாம் நம்முடைய மாநாட்டு தேர்தலுக்கு வராங்க. இறையன் குத்துசாவுடைய பாடல் நிகழ்ச்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நம்முடைய இளைஞரணி மாநாட்டை எடுத்து சொல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 500 இருசக்கர வாகன பேரணி நடந்திருக்கு. அவங்களுக்கும் நம்முடைய அவங்க அத்தனை பேரையும் தலைவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. எனவே 20ஆம் தேதி மாலை ஆரம்பிக்கின்ற மாநாடு 21ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் மாநாடு துவங்க இருக்கு. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் மாநாட்டோட இந்த பந்தல் முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய கருப்பு சிவப்பு கொடியை ஏற்று இருக்கிறாங்க. அதன் பிறகு மாணவரணி செய்வார், அவர் தான் மாநாடு துவங்க இருக்கின்றார். அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதன் பிறகு கழகத்துடைய பேச்சாளர்கள் 22 பேச்சாளர்கள் நம்முடைய கொள்கையை பற்றியும் இயக்க வரலாற்றை பற்றி பேச இருக்கிறாங்க. இளைஞரணியுடைய புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட இருக்கு. அதுபோல புத்தக நிலையங்கள், 11 பதிப்பாளர்கள் புத்தகங்கள் விற்பனை நிலையம் அங்க இருக்கு. புதுகை பூபாலம் அப்படின்ற ஒரு கலை நிகழ்ச்சி நடக்க. பாடக திருக்குறள் அறிவு, அம்பேத்கர் பற்றியும் கலைஞர் பற்றியும் பேரறிஞர் அண்ணா பற்றியும் தந்தை பெரியார் பற்றியும் பாடல்கள் பாட இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. மாலை 5 மணிக்கு கழக தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. எனவே நீங்க அத்தனை பேரும் பாதுகாப்போடு வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்று பாதுகாப்போடு நீங்க எல்லாம் திரும்பி செல்லணும். நம்ம ஏதோ கூடி கலைந்த கூட்டம் அல்ல, நம்முடைய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் என்பதை இந்திய நாட்டுக்கு இந்திய நாடே முற்றுநோக்கு கொண்டு மாநாடு நம்முடைய இளைஞரணி மாநாடு. எனவே நீங்க அத்தனை பேரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு வந்து இவ்வளவு எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும். இளைஞரணி மாநாடு தலைவர் எந்த நம்பிக்கையோடு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம். 2024 தேர்தலில் எப்படி கடந்த தேர்தலில் இளைஞரணி மிக மிக முக்கியம் இருந்திருக்கோம். தேர்தலுடைய வெற்றிகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும் இந்தியாவை காப்பாற்றணும், அதற்கும் இளைஞரணி தான் முன்களத்தில் நின்று வேலை செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு